பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம செந்தில் இருந்துட்டு ரூம்க்கு வராங்க. அங்கே மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க. மீனாவை பார்த்த உடனே செந்தில் இருந்துட்டு என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, என்ன விஷயம்னு சொல்லு, யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட செந்தில் கேட்ட உடனே, யாராச்சும் ஏதாச்சும் சொல்கிறதுக்குள்ள நமக்குன்னு ஒன்று வேணும்னு இல்லைங்க. ஏற்கனவே மயிலாக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருந்த போதும் உங்ககிட்ட நான் சொன்னேன், இந்த வீட்டுக்கு நீதாம்மா கல்யாணம் பண்ணிட்டு மூத்தவளாக வந்த, ஆனால் இப்போ மயில் கர்ப்பமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் நான் அது எதையும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ ராஜையும் என்னையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கங்க. இதை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுக்காக ராஜு கர்ப்பமானதுனால நான் பொறாமப்பட்டன்றதுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. சரி, அவள் என்னோட சின்ன பொண்ணு, அவளே கர்ப்பமாக இருக்கிற போது எனக்கும் குழந்த ஆசைன்னு ஒன்று வரும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கோமதி இதெல்லாம் கேட்டுறாங்க. கேட்ட உடனே மீனா உள்ளே வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அத்தை எதுக்காக இப்போ வரணும்னு சொல்கிறாங்க. உள்ளே வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. நீ பேசிகிட்டு இருந்ததை நானும் கேட்டேன். ஒட்டு கேட்கணுன்ற எண்ணத்தோடலாம் நான் கேட்கல, எதர்ச்சியாக கேட்டேன். இங்கே பாரு மீனா, உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு எப்போ குழந்தை கொடுக்கணும்னு அந்த கடவுளுக்கு தெரியும். அதனால் நீ எதுக்காகவும் பயப்படாத. நீயும் கூடிய சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை கொடுக்க தான் போகிற அப்படின்ற மாதிரி சொல்லி தேத்தி விடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.